ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வரக்கூடிய பிப்ரவரி 9ஆம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க. அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 10வது மாதமான தை மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை என்ன ஸ்பெஷல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? அமாவாசையானது வந்திருக்கு. ஸோ இந்த டைம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை. இந்த தை அமாவாசை மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்களும் செய்ய வேண்டிய தான தர்மங்களும் நிறைய இருக்கு. பிப்ரவரி 9ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் இதை செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக அமாவாசைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நாளுங்க. இந்த நாள் அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கு. ஸோ புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிறதுக்கேற்ப ஒவ்வொரு அமாவாசையிலையும் திதி தர்ப்பணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்கணும். ஒவ்வொரு அமாவாசையிலையும் தவற விட்டவங்க ஸ்பெஷல் அமாவாசையிலையாவது கண்டிப்பாக திதி தர்ப்பணத்தை கொடுக்கணும். நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்திலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றிகளை பார்க்க முடியும். ஸோ வெற்றிகளை பார்க்குறதுக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம சந்ததியர் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறுவதற்கு இது போல் அமாவாசை நாளை மிஸ் பண்ணக்கூடாது. ஸ்பெஷல் அமாவாசைன்னு பார்க்கும்போது தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது சொல்லப்படும். இந்த ஆண்டு தை அமாவாசையானது வெள்ளிக்கிழமை சுக்கிரக்கிழமையில் வருது. அது ரொம்பவே அபூர்வம். ஸோ 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை அமாவாசை இந்த தையில் வருவது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. அதனால் இந்த விசேஷமான தை அமாவாசை தினத்தில் பாவங்கள் நாம் தெரிந்து தெரியாமல் செய்திருப்போம், அதை தீர்க்க நாம் செய்ய வேண்டிய முக்கிய எளிய தானங்களும் பரிகாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரிந்தோ தெரியாமலையோ அவங்களுக்குரிய இந்த அமாவாசை தினத்தில் வழிபாடு செய்யாமல் இருந்தால் அது ஒரு பாவம் மாதிரி உருவாகிறோம். அந்த பாவங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் அசுப பலன்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் முன்னோர்களை வணங்காமல் இருக்கிறத நீங்கள் இனி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக உங்களுடைய சந்ததியில் இருக்கக்கூடிய முன்னோர்களை வணங்கணும். அப்படி வணங்காமல் தவிர்த்து வந்தீங்கன்னா திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய தடைகள்லாம் ஏற்படும். குழந்தை பாக்கிய தடையும் ஏற்படும். தொழில் வளர்ச்சி இல்லாமையும் இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்தாலும் நஷ்டம் தடை என தொடர்ந்து வரும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனை இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைத்தும் கிடைக்காம நிறைய தள்ளி போயிட்டே இருக்கும். தீராத நோய் ஏதாவது ஒன்று இருக்கும். சளி இரும்பல் போன்ற ஏதாவது ஒரு தீராத நோய் இருக்கும். நீங்காத வறுமை இருக்கும். அகால மரணம் கூட ஏற்படும். இந்த மாதிரி முன்னோர்களை வணங்காமல் இருந்தால் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இந்த தை அமாவாசையை மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக இந்த அமாவாசை தினத்தில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். ஸோ தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாளில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தே தீரணும். இதனால் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கோபம் எல்லாம் தணிந்து அவர்களுடைய நல்லாசி நமக்கு கிடைத்து நம்ம வாழ்வும் தலைமுறையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செழிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த அமாவாசை தினத்தை மிஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். அதே போல் முன்னோர்களால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அசுப பலன் கிடைக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். நம்ம முன்னோர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிந்தோ தெரியாமலையோ நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள வணங்காமல் விட்டுடுறோம். அப்படி விடும்போது தான் அவங்களுக்கு கோபம் ஏற்படுது. அந்த கோபம் நம்மளுக்கு பாவமாக மாறுது. ஸோ இந்த பாவம் தான் நமக்கும் நம்ம அடுத்து வரக்கூடிய சந்ததியினருக்கும் ஒரு கெட்டதாக அமையுது. இதன் மூலிமா தான் பல சுபகாரிய தடைகளும் அசுப பலன்களும் ஏற்படுது. ஸோ இதை போக்குவதற்கு முன்னோர்களை நாம் திருப்திப்படுத்தியே ஆகணும். அவங்கள
திருப்திப்படுத்துறதுக்கு பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை. எள்ளும் தண்ணீரும் அமாவாசை திதியில் இறைச்சாலே போதும். பொதுவாக முன்னோர்களை உங்களுக்கு பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி அவங்களுக்கு ஆண்டுதோறும் அவர்கள் இறந்த திதி என்று அவர்களுக்கான சீர்திருத்தையாவது செய்திடுங்க. அப்படி செய்ய வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஆண்டுதோறும் அவர்களுக்கு உரிய உணவை நாம் அளிக்கக்கூடியதை பொருட்டு இந்த திதி சீர்திருத்தம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படி நாம் இதை செய்யாமல் விடுவதால், முன்னோர்களுக்கு உரிய உணவை நாம் அளிக்காமல் விடுவதால் அவர்கள் ஏமாற்றம் அடைந்து மேலும் நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பாவம் சேருது. அதை தான் செய்யக்கூடாது. இந்த மாதிரி பாவம் செய்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட சுபகாரிய தடைகள்லாம் நிறைய ஏற்படுது. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் நிறைய தடைகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வாழ்க்கையில் ஏற்படுது. அதோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணிய எந்த காரியமும் நாம் நினச்ச வேகத்துக்கு நிறைவேறாத நிலையும் இருக்குது. இது போன்ற அசுப பலன்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்காமல் ஏற்படுவதால் வேறுபடுகிறது என்பது தான் உண்மை. இப்போ நிறைய பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதி தெரியாமல் இருக்கும். அப்படி முன்னோர்கள் இறந்த திதி என்று உங்களுக்கு சீர்திருத்தம் கொடுக்க முடியாமல் இருக்கிறவங்க முக்கிய அமாவாசை தினங்களில் நாம் முன்னோர்கள் வழிபாடு செய்யலாம். அது ஆடி அமாவாசை, புரட்டாசியில் வரக்கூடிய மகாலி அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை. இப்போ வரக்கூடிய இந்த அமாவாசை தை அமாவாசை. இந்த அமாவாசையில் ஏதாவது ஒரு தினங்களில் நாம் அவர்களுக்கான சீர்திருத்தம் செய்யலாம். ஏன் அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாடு செய்கிறோங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. தாய் மற்றும் தந்தையை குறிப்பது தான் சூரியனும் சந்திரனும். இவை இரண்டும் சேர்ந்தாலே அமாவாசையானது உருவாகுது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ராகு தந்தை வழி முன்னோர்கள் என்றும் கேது தாய் வழி முன்னோர்கள் என்றும் குறிப்பிடப்படுது. இந்த ஒரு குறிப்பிடப்படக்கூடிய நாளன்னைக்கு நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தா அது பலிக்கும் என்பது உண்மை. அதே போல் நதிக்கரை, கடற்கரை, நீர்நிலைகளில் மூத்தோர்களுக்கான காரியங்களை செய்து முழுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது. அதாவது முழுக்க செய்வது சிறப்புனா அந்த நாளன்னைக்கு அந்த இடங்களில் திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு. முடியாதவங்க இல்லத்துலேயும் செய்யலாம். ஒருவருடைய வாழ்வில் ஒளி வீச மூத்தோருடைய கடன் தீர்ப்பது, குலதெய்வ வழிபாடு செய்வது ஆகியவை இரண்டு கண்களை போல நாம் பாவித்து அதை தொடர்ந்து செய்து வர வேண்டும். அப்படி செய்து வரக்கூடிய பட்சத்தில் நமக்கு நல்லது நடக்கும். மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கூட முன்னோர்கள் நினைத்து வழிபாடு செய்கிறது அவசியம். ஸோ இந்த தை அமாவாசை தினமும் வாசலில் கோலம் போடுவதை போடக்கூடாது. அதாவது இந்த தை அமாவாசையில் கோலம் போடுவதை தவிர்த்துடணும். வாசல் தெளிக்கலாம், கோலம் போடுவதை அன்றைய ஒரு நாள் தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அல்லது அவர்களை வழிபட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு உகந்ததை செய்யணும். உங்கள் வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களோடு இறந்தவர்களுடைய முன்னோர்கள் படங்களை வைத்து வழிபடக்கூடாது. இந்த அமாவாசையில் தனியாக தான் வைத்து வழிபாடு செய்யணும். முன்னோர்களுக்கான பிதுர் காரியங்களை செய்யாமல் விட்டவர்கள் இந்த தை அமாவாசை தினத்தில் பிதுர் சீர்திருத்தத்தை செய்திடுங்க. உங்கள் வாழ்வில் முன்னோர்களுடைய அருளை பெற்று வாழ்வில் உயர்ந்துடுங்க. திருக்கடையூரில் அபிராமிப்பட்டர் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமியாக மாற்றிய நிகழ்வும் இந்த தை அமாவாசை தினத்தில் தான் நிகழ்ந்தது. அதனால் இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசையாக குறிப்பிடப்படுது. அதே போல் அமாவாசை அன்னைக்கு இந்த தைல தானம் செய்ய வேண்டியவ கட்டாயம் இருக்குது. அமாவாசை தினத்தில் நம்ம மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் சில விலங்குகளுக்கும் தானம் செய்ய வேண்டியது அவசியம். முன்னோர்களை வடிவமாக பாவிக்கப்படக்கூடிய காகத்திற்கு நண்பகல் வேளையில் எல் கலந்த சாதத்தை கட்டாயம் அன்றைய நாள் தானமாக வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல் நம்ம முன்னோர்களுக்கும் நமக்கும் தாயாக இருந்து பால் கொடுத்த மற்றொரு தாயாக விளங்கக்கூடிய கோமாதாவிற்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து தானம் செய்ய வேண்டும். இதுவும் அன்றைய நாள் செய்ய வேண்டிய முக்கிய தானம். அதுக்கப்புறம் முன்னோர்களுடைய அஸ்திகளை நீரில் கரைக்கிறோம். அந்த நீரில் வாழக்கூடிய மகாவிஷ்ணுவின் அவதாரமான மற்ற அவதாரமான குளத்து மீன்களுக்கு அரிசி பொறி தானமாக வழங்கணும். இந்த மாதிரி இந்த 3 தானங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிப்ரவரி தை அமாவாசை அன்னைக்கு வழங்கியே தீரணும். அமாவாசையில் முன்னோர்கள் வழிபாடு நீங்கள் செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் இந்த தானமாவது கட்டாயம் அன்றைய நாள் செய்திடணும். இதை செய்தால் கூட உங்களுக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கும். இந்த தை அமாவாசையுடைய சிறப்பு, இந்த தை அமாவாசையில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள் என்னங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் இந்த தை அமாவாசையுடைய சிறப்பையும் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்
பரிகாரங்களையும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதை எல்லாமே வந்து பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தகவலோடு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.